ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மத்தி மீன் தான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுதான் இப்போ வறுக்க போகிறோம். அது எப்படி வறுக்கலான்றதை பார்க்கலாம். எப்படி என்னென்னலாம் போடணுன்றது நான் சொல்கிறேன் வீடியோவில். ஏன்னா மீன் மசாலா தூளுங்க, ஃபிஷ் மசாலா தூள் வந்து போட்டுக்கிறோம். தேவையான அளவு ஃபிஷ் மசாலா தூள் போட்டுக்கிறோம். அப்புறம் வந்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வறுக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மீனில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஏறணும். அந்த அளவுக்கு நல்லா ஏறினா தான் வந்து மீன் வறுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா மசாலாலாம் நல்லா இருக்கணும். அதான் வீடியோவில் பார்த்துட்டிங்க. நல்லா மசாலாலாம் வந்து மிக்ஸ் பண்ணணும். மசாலா வந்து எந்த அளவுக்கு நல்லா மிக்சிங் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து மீன் வறுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே, நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். பார்த்திங்கன்னா மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் மசாலா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொஞ்சம் மசாலா மிக்ஸ் ஆகி ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம மீன் எடுத்து வறுக்கலாம். அதான் பார்க்க போகிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மத்தி மீன் வந்து மசாலாவில் ஊற வச்ச மீன் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 3 நிமிஷம் ஊறிச்சு. அது பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா தோசைக்கல் வச்சுருக்கோம். தோசைக்கல்லில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்ற போகிறோம். அதுதான் பார்க்க போகிறீங்க. தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குங்க மீன் வறுக்கிறதுக்கு. நம்ம மீன் வறுக்கிறது தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எப்படி வறுக்கிறேன்னு சொல்லிவிட்டு. தேவையான அளவு தோசைக்கல்லில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அடுத்தது மீன் கொஞ்சம் எடுத்து மேலே வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகிடுச்சு. மீன் எடுத்து நீட்டாக வச்சுக்கலாம். பார்த்து பொறுமையாக வைங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் மேலே அடிக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து எட்டின்னு தான் நம்ம வந்து பொரிக்கணும். இது வந்து மத்தி மீனுங்க. மத்தி மீன் தான் நாங்கள் வறுத்துட்ருக்கோம். அதான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி நீட்டாக எடுத்து வச்சுருங்க. இப்படி தான் நம்ம வறுக்கணும். நாங்கள் இப்படி தான் வறுப்போம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எப்படி இருக்கு பாருங்கள் நீட்டாக. தேவையான அளவுக்கு நம்ம வந்து தோசைக்கல்லில் தேவையான அளவுக்கு மீன் வச்சுருக்கோம். அது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து எடுக்க முடியும். மேலே கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை கொஞ்சம் லைட்டாக ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா மீன் வந்து கொஞ்சம் நேரம் ஆயிருக்கு. ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மீனை வந்து திருப்பி போடணும். திருப்பி போடும்போது நான் எப்படி திருப்பி போடுறதுன்னு சொல்கிறேன். எப்படின்னு பார்ப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்தீங்கன்னா மீன் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் ஆகுது. இப்போ மீனை திருப்ப போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி திருப்புறோன்றது பாருங்கள். பொறுமையாக அழகாக நீட்டாக திருப்பிங்க. அவ்வளோதாங்க. நம்ம வீட்டில் வந்து நம்ம மீன் வறுத்துட்ருக்கோம். மத்தி மீன். அவ்வளோதான், திருப்பி போட்டுங்க. வெந்துக்கிறது எப்படி இருக்கு பாருங்கள். வெந்து போய் அழகாக வெந்திருக்கு. அதான் பார்த்துட்டீங்க. ஒரு சைடு வெந்துச்சு. இன்னும் ஒரு சைடு வேகணும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டேஸ்ட்டு. இதாங்க மத்தி மீன். பார்த்தீங்கன்னா தெரியும் மத்தி மீன் சூப்பராக வறுத்துட்ருக்கோம் பாருங்க. அருமையாக இருக்குது மத்தி மீன். இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு நம்ம எடுத்து தட்டில் வச்சு இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து தட்டில் வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி எடுத்து வச்சுக்கலாம். மத்தி மீன் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ இறக்க போகிறோம். எடுத்து நம்ம ஒரு தட்டில் போட்டுக்கலாம். தட்டில் வச்சுக்கலாம். இப்போ மத்தி மீன் வந்து பார்த்திங்கன்னா வறுத்து ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம எப்படி சாப்பிட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வறுத்தாச்சு. வறுத்த மீன் தான் நம்ம சாப்பிட போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் வறுத்த மீன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது வறுத்த மீன். பார்த்தீங்கன்னா தெரியும் வறுத்த மீன் தான் சாப்பிட போகிறோம். எப்படி சாப்பிட போகிறோன்றது பாருங்கள். வறுத்த மீன் தான் சாப்பிட போகிறோம். நம்ம லைவாக பார்த்தீங்க வறுத்த மீன் வறுத்துது. வறுத்த மீன் எப்படி சாப்பிட போகிறோன்னு பாருங்கள். சூப்பராக சாப்பிட போகிறேங்க. அவ்வளோதாங்க. இப்படி எடுத்துருங்க பீஸு.
அருமையாக வரும் பீஸு. பாருங்கள், எடுத்துகிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும் மத்தி மீன். அவ்வளோ சூப்பராக இருக்குது மத்தி மீன். அவ்வளோதான் பார்த்துட்டீங்க, சூப்பராக இருக்குங்க. வறுத்தா நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்குது. அது என்ன தெரியுங்க பாருங்க, எடுத்தாச்சு, முள்ளுலாம் எடுத்துட்டேன். இப்போ வந்து மீன் தான் சாப்பிட்றேன் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. மத்தி மீன் சூப்பராக இருக்கு, வறுத்தாச்சு. நீங்களும் வாங்க வந்து சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மத்தி மீன் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.